என் செல்ல குழந்தையே, இன்று அவசரமான ஒரு செய்தியோடு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளான இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை கட்டாயமாக உன்னுடைய பூஜை அறையில் நீ எரிக்க வேண்டும். இது என்னவென்றும் இந்த பொருளை எரிப்பதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் உன் அம்மா உன்னிடம் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே சில நல்ல நாட்கள் வரும் பொழுது நம்முடைய பூஜை அறையில் நாம் செய்கின்ற சில விஷயங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்லும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக தர காத்திருக்கின்ற நேரம்தான் இனி என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பதிவு நிச்சயமாக உன் கண்களில் படும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கின்றது என்பதையெல்லாம் உன்னுடைய எண்ணமாக ஒருபுறம் இருந்தாலுமே இப்பொழுது நம் தாயானவள் சொல்கின்றாள். அதனால் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை நாம் செய்து பார்த்தோமானால் அதிலிருந்து நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது உன்னுடைய மிக பெரிய புரிதலாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நல்லதாக நடக்கும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் பல நன்மைகளை உறுதியாக கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் கலங்குவதை எல்லாம் விட்டுவிடு. இனியாவது உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள நீ தயாராக இரு. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களை என்னவென்று உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கென நான் தந்துவிட எண்ணுகின்றேன். உன் வீட்டு பூஜை அறையில் நான் சொல்கின்ற இந்த பொருளை இன்று கட்டாயமாக நீ எரிக்க வேண்டும். அப்படி நீ எரித்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய பல நன்மைகள் உனக்கு என்னவென்று தெரிய வரும். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல சந்தோஷங்களை நீ நிச்சயமாக என்னவென்று கண்கூடாக கண்டுகொள்வாய். தெளிவில்லாத பல விஷயங்கள் பல தெளிவான சந்தர்ப்பங்களை உனக்கு தருகின்ற நேரம். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெறக்கூடிய தருணம். எதற்காக உனக்கு கஷ்டங்கள் வந்தது, யாரால் உனக்கு துன்பங்கள் வந்தது என்பதனை எல்லாம் மறந்து இனி உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ அழகாக மிளிரப்போவதை கண்கூடாக கண்டு கொள்ளத்தான் போகின்றாய். எல்லாமும் உன்னை வாழ வைக்கும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று நினைப்பதை விட நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நாம் கண் திறந்து பார்க்க வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நாம் என்னவென்று நிச்சயமாக பார்க்க வேண்டும். எதுவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் எதையெல்லாமோ நமக்கு தந்திருந்தாலும் இனி நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை தரக்கூடிய கால நேரம் கைகூடி வந்து விட்டது. என் பிள்ளைக்கென நான் இருக்கின்ற இந்த காலம், என் பிள்ளைக்கென நான் வருகின்ற இந்த நேரம், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ அழகாக மாற்றிவிட வேண்டும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷங்களை பெற்றுவிட வேண்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே சிறப்பு தான். அதிலும் ஆடி வெள்ளிக்கிழமை என்றால் கேட்கவா வேண்டும்? என் குழந்தையே, இந்த நாளில் தெய்வத்தின் மனதை குளிர வைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான சந்தோஷங்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றேன். இந்த நாளில் நீ செய்கின்ற சில காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தும். மிக பெரிய அளவில் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை இன்னமும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழச் சொல்லும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி நீ கலங்கி விடாமல் நின்று உனக்கு நீ பெறக்கூடிய வெற்றியை பெற்றிடும் வகையில்
அத்தனையும் நல்லபடியாக நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் நேரம், உன்னோடு எப்பொழுதும் இந்த வராகி வருகின்ற நேரம். அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ளலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது என்று. இல்லை என்றால் தெய்வம் உன்னை தேடி வருமா? அதற்கான சாத்திய கூறுகள் என்னவெல்லாம் இருக்கிறது? நாம் என்னவெல்லாம் செய்தோம் இந்த வாழ்க்கையில்? அப்படி நாம் என்ன மாற்றங்களை கண்டிருக்கின்றோம்? நம்மால் யாருக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கிறது என்பதனை எல்லாம் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நீ சிந்தித்து பார்த்து விட்டாயானால் இனி உன்னை தேடி வருவது, இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வது அத்தனையும் உனக்கு என்னவாகும் என்பதனை என் குழந்தையை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். அம்மாவினுடைய அன்பிற்கு என் பிள்ளையை நீ அடிபணியாமல் இருந்து விடுவாயா? இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற அன்பிற்கு நிச்சயமாக எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன்னோடு நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம். ஒரு பொழுதும் இந்த தருணத்தை நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய இந்த சந்தோஷமான நேரத்தை என் பிள்ளை தொலைத்து விடாதே. பேரதிர்ஷ்டத்தை உனக்கு இந்த வாழ்க்கை தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டது. இனிமேல் இதை ஒரு பொழுதும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு கிடைக்கக்கூடாது என்று யாராலும் சொல்லிவிடவும் முடியாது. அதனால் உன்னை தொடர்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக என் மூலமாக பெற்றுக்கொள். உன்னை தேடி வருகின்ற இந்த அற்புதங்களை என் பிள்ளை என் மூலமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள். உன்னை சூழ்ந்து வருகின்ற காலங்கள் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்துகின்ற நேரங்களாக மாறாமல் இனிமேல் இந்த நிலையில் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமாக மாற வேண்டும். வெற்றி என்பது இனி எப்பொழுதும் என் பிள்ளை நினைத்து பார்த்து சந்தோஷப்படுகின்ற அளவில் உனக்கு இருக்க வேண்டும். எதையெல்லாம் கடந்தாய் என்று யோசித்து இனி எதற்காகவும் வருந்தாமல் இந்த நேரங்கள் நமக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை உறுதியாக நாம் உணர்ந்து விட்டோமானால் இனி என்ன நடந்தாலும் அது உன்னை பெரிதாக காயப்படுத்தி விடாது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அது உன்னை பெரிதாக துன்பப்படுத்தி விடாது. உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடியே இந்த வாழ்க்கையில் கிடைத்துவிடும். நீ விரும்பியது எல்லாம் விரும்பியபடியே உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக தந்துவிடும். இது நாள் வரையிலும் நீ எதற்கும் ஏங்கி தவித்ததை நான் கண்டதில்லை. கிடைத்தது போதும் என்றுதான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உனக்குள் கொடுத்த சில உணர்வுகள் தான் உன்னை இந்த நிலைக்கு மாற்றி இருக்கின்றது. உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த சில ஆசைகளினால் நாமும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்பது போன்ற சிந்தனைகள் உனக்குள் வர தொடங்கிவிட்டது. இந்த சிந்தனைகளை எல்லாம் முதலில் வேறறுக்க வேண்டும். நீயாக இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்லை. எப்பொழுது மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, எப்பொழுது மற்றவர்கள் போல நாமும் இருக்க வேண்டும் என்று யோசித்தாயோ, அப்பொழுதிலிருந்தே உனக்கு இந்த வாழ்க்கை பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்பொழுதிலிருந்தே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள். இனியும் இந்த நிலை தொடர வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்காது. இந்த நிலை தாண்டி உன் வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டிய காலகட்டம். உனக்கான சந்தோஷத்தை நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம். இன்று இரவு என் பிள்ளையே, உன் வீட்டில் நீ போடுகின்ற தூபத்தில் அந்த நெருப்பில் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இந்த மூன்றையும் போட்டு நன்றாக அதில் இருந்து எரித்து புகை வரும் பொழுது உன்னுடைய இல்லத்தின் மூலை முடுக்குகளில் முதலாவது உன் வீட்டின் பூஜை அறையில் நன்றாக தூபம் போட்டு உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை மூல முடுக்குகளிலும் இந்த தூபத்தை நீ காண்பிக்க வேண்டும். அவை அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையானது உன் வீட்டில் இருக்கின்ற தீய விஷயங்கள் அத்தனையையும் அங்கிருந்து அடித்து விரட்டும். உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும். இதுவரையிலும் நீ பட்டதற்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்ததற்குமான சரியானதொரு பதிலை உனக்கு கொடுக்கும். என்னென்ன தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்தது என்று சொல்லி நீ கலங்கி நின்றாயோ, அந்த தீய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து
உனக்கான நல்லது நடக்கும். உனக்கு கெடுதல் செய்ய நினைத்ததே உனக்கு நல்லதை செய்ய நினைக்கும். நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் வசமாக கிடைக்கும். என் பிள்ளையே, கலங்கிய காலங்கள் இந்த வாழ்க்கையில் தந்தது போல கஷ்டங்களை நினைத்து கலங்காதே. இந்த பொருட்களை இன்று எரிக்க வேண்டும். அதுபோல உன் வீட்டில் பச்சை கற்பூரத்தினால் இன்று தீப ஆராதனையை தெய்வத்திற்கு காண்பி. நிச்சயமாக அந்த பச்சை கற்பூரத்தின் வாசனையும் சேர்ந்து இவற்றினுடைய அத்தனை வீரியங்களும் சேர்ந்து உன்னுடைய வீட்டில் தீய சக்தியினுடைய நடமாட்டத்தை சுத்தமாகவே தடுத்துவிடும். உன் வீட்டில் நல்லது நடக்கும்படி தெய்வம் உறுதுணையாக நின்று உனக்கான நன்மைகளை கொடுக்கும். இதுவெல்லாம் நடக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இவை அத்தனையும் உனக்கு நடக்காமல் போய்விடுமா? இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தராமல் போய்விடுமா என்ன? இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தம் கொண்டும் வேதனை கொண்டும் நிற்காதே. உன்னை தேடி நான் வந்திட்ட பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பல மாற்றங்கள் நிச்சயமாக இனி உன்னை தெளிவாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் விரும்பிய சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். அவர்கள் விரும்பிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்பதும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதும் நீ புரிந்து கொள்ளும் உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்கள் அத்தனையிலும் நீ தேடிய மகிழ்ச்சி உனக்கு கிடைப்பதற்குத்தானே. இனி எதற்காக நீ வருந்தினாலும் சரி, எதிர்மறையான விஷயங்கள் ஒருவர் இல்லத்திற்குள் இருக்கும் பொழுது எவ்வளவு நல்லது அவர்களுக்கு நடந்தாலும் அதிலிருந்து நன்மைகள் கிடைத்து விடுவதில்லை. அதே நேரம் நல்ல விஷயங்கள் இதுபோன்று எதிர்மறையான எண்ணங்களை விரட்டி அடித்து விட்ட பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தம் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நொடி, இந்த சூழ்நிலை இனி உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு கொடுக்கும். உன் வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும். எப்பொழுது எல்லாம் நீ கலங்கி நின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்றாலும் அதிகப்படியான அளவில் உன்னை இந்த வாழ்க்கையில் விரக்தியின் உச்சத்திற்கு செல்லாமல் உன்னை காப்பாற்றியது என்பதுதானே உண்மை. இனிமேலும் இது எதுவும் உன்னை விட்டு விலகாமல் நீ நிச்சயமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சந்தோஷமான ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கும். அதுவும் கிடைக்கக்கூடிய வெற்றி உனக்கு நிலையானதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் நீ வேதனைப்படுகின்ற நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை வெற்றிகளும் என்றும் உன்னை நிச்சயமாக பெருந்தன்மையோடு வழிநடத்தும். உனக்கு நிரந்தரமாக அது இருக்கும். உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இதுவரையிலும் பட்டதற்கு நிச்சயமாக சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு மன உறுதியோடு என்னவென்று கிடைக்கப் போகின்றது. யாரெல்லாம் தள்ளி நில் என்று உன்னை பார்த்து சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இனி உன்னிடத்தில் கை நீட்டி உதவி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்த வேண்டும். எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி சந்தோஷத்தின் பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை கவனமாக புரிந்து கொள். இது நாள் வரையிலும் நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கியது போதும். இனி உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை விடவும் அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்தில் எல்லாம் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அந்த இடத்தில் எல்லாம் நிச்சயமாக இனி தலை நிமிர்ந்து வாழப்போகின்றாய். அந்த இடத்தில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நிறைவாக தரப்போகின்றது. என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதும் உன் சந்தோஷம் உனக்கானது.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.